கட்சிக்கு ஏகப்பட்ட நஷ்டம். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரைய உன்ன கேட்டா? தலைவரே, நீங்க அப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா நான் வேற கட்சிக்கு போக வேண்டியிருக்கும். எந்த கட்சியை உன்னை சேர்த்துக்க தயாரா இருக்கான்? வணக்கம். என்ன பயமுத்துற? மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் மன்னா. அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. அப்படியா? நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப தெரியல. ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன? சுவாகா சுவாகா சுவாகா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாசமா போகுது. 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் போயிருக்கு. டெபாசிட் போயிருக்கு. கரெக்ட். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. தானும் கெட்டு கட்சியையும் கெட்க கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாவும் இருக்கு. வெரி குட். ஆனா எனக்கு புரியல. நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு. ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல? இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்திருக்கு. என்னடா இது சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இத சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரியா விலங்குல இன்னொரு வாட்டி சொல்லுங்க அறிவு. அதுக்கு இதுதான் நேரம். அதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இருந்துட்டு போ. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. டேய் அவன் செத்துட்டான்டா. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. 26ல நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல அமைப்போம். நோ சான்ஸ். தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம். பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது, எத்தனை மணிக்கு போய் சாப்பிடுறது, எத்தனை மணிக்கு படுக்கிறது, மறுநாள் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது, உனக்கு எல்லாம் தெரியுமா சிவனே? நீ மூடு. அரசாங்கத்தை கேட்க வேண்டிய துணிச்சல் எனக்கு இருக்கு. பெரிய விஷயம். என்ன நடக்குது? எலன் மஸ்க் பகிர்ற அளவுக்கு அவர்கிட்ட இந்த போஸ்டரை மீம்ஸ் மூலமா புரியலையே. படத்தில் பட்ட கஷ்டம் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு தெரியலன்னாலும் எலன் மஸ்க்கு. ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம். இதை ஒரு ரீக்ரியேட் மாதிரி பண்ணலான்னுட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணி. அது பண்ணதுக்கு உண்டான ஏதோ ஒரு அங்கீகாரம் இப்போ இதன் மூலமாக கிடைச்சிருச்சு. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேன்.